என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இது நீங்கள் தலையை பார்த்துருக்கீங்களா? இந்த கொடியை, இதுக்கு பேர் தாங்க முடக்கத்தான் கீரை. கைவலி, கால்வலி, உடம்புல நமக்கு எந்த இடத்துல எந்தெந்த ஜாயிண்ட் பெயினோ, எங்கெங்கே மூட்டு இருக்கோ அங்கங்கே ஜாயிண்ட் பெயின் எல்லாமே சரியாயிருங்க. இது நம்ம சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், அப்புறம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம். இந்த கீரையை மட்டும் இப்படி பறித்து சட்னியாகவும் அரைச்சிக்கலாம், பொரியலாகவும் செய்யலாங்க. அதாவது டெய்லி கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ தோட்டத்துலேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு இருந்தாவே போதும். நீங்கள் டெய்லி சூப்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி இதெல்லாம் ரொம்ப நல்லா சரியாருங்க. ஒரு 48 நாள் இந்த மாதிரி பண்ணினாலே போதும். நமக்கு ஆயுசுக்குமே அதெல்லாம் வராது. மூட்டு வலி, கை கால் வலியெல்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாத்துக்குமே மூட்டு வலி, கை கால் வலி இருக்குது. இப்போ இதை நான் வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ இந்த தலையெல்லாம் பறிச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி தலையை இப்படி பறிச்சிட்டு வந்துடலாம். இந்த தலையை பறித்து முடித்தோடனே இந்த கொடியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு நல்லா நிழல்லையே உணர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நமக்கு கை கால் வலி, மூட்டு வலி வரும்போது இதில் சும்மா ஒரு கைப்பிடி இப்படி இந்த தண்டை எடுத்து போட்டு நம்ம சூப் மாதிரியோ அல்லது கஷாயமாகவே வச்சு குடிக்கலாங்க. ஜீரகம், மிளகு, நமக்கு ஏன்னா டேஸ்ட்டுக்கு என்னென்ன போடணுமோ அதை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு, ஜீரகம், மிளகு, வெங்காயம் இது மாதிரிலாம் போட்டு நம்ம சூப் மாதிரி டெய்லி வச்சு குடிச்சிட்டு வந்தாலும் நல்லா இருக்குங்க. இது ரொம்ப சிறந்த மருந்து. இது கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இப்போ எடுத்துக்கோங்க. தோட்டம் உள்ளவங்களாக இருந்தால் அது நிறைய கிடைக்கும். முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க நான். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், அப்புறம் மிளகாய், இந்த குண்டு மிளகாய், நம்ம வரமிளகாய், நீளமான மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி. உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கங்க. நான் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, ஒரு உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம், மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கீரையை போட்டுக்கலாங்க. இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வெறுமனே வதக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறுமனே வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம கீரையை கட் பண்ணி தண்ணியில் அலசி போடுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே இருக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றுற மாதிரி வராது. கீரையெல்லாம் முடிஞ்ச அளவு ஒன்று இரும்பு சட்டியில் வதக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா மண் சட்டி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இரும்பு சட்டி நமக்கு இரும்பு சத்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால இரும்பு சட்டியில் செஞ்சதை நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தோசையாக இருந்தால் கூட மினிமம் இரும்பு சட்டி வச்சு ஊற்றுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கலாங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக லேசாக தெளித்து விட்டால் போதுங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். கீரை பச்சை கலராக அதே கலர்லேயே இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த கீரை பொரியல் பண்ணாலும் சரிங்க, ஒரு அதே கலராக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அப்படியே போட்டு, இன்னும் அந்த இனிப்புலாம் அவ்வளோக்கா தெரியாதுங்க, நீங்கள் போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்சமாக தான் போடணும், அதிகமாக போட்டுறாதீங்க. சர்க்கரை அதே கலரே மெயின்டைன் ஆகும், அதுக்காக. இப்போ மூடி வச்சிடலாங்க. வந்துச்சேன்னு பார்க்கலாங்களா? சூப்பராக வந்துடுச்சுங்க. தண்ணி தெளித்து மட்டும் நீங்கள் வதக்குங்க, ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கையால் தெளித்து வதக்குங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. முடக்கத்தான் கீரை பொரியல் சூப்பராக ஆயிடுச்சுங்க. இதில் துவையல் வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், ரசம் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், சூப்பு வைக்கலாங்க. அப்புறம் முடக்கத்தான் கீரை நம்ம தோசை செய்யலாம்,
இட்லி செய்யலாம், செமையாக இருக்கும். இட்லி செஞ்சோம்னாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் லைட்டாக கசப்பு அப்படி அது மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து பொரியலும் சட்னியும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டில் பொரியல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, செய்யுங்க. மூட்டு வலி, கால் வலி, கை வலி இனி ஆயுசுக்கு வராதுங்க. இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. இது ஏதாவது ஒரு டேக்கில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.